வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு வந்து நம்ம மகாநதி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடே ரொம்ப பரபரன்னு போயிட்டுருக்கு. பார்க்கவே முடியல இன்னைக்கான எபிசோடை. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை சிலதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பீச்சுக்கெலாம் போகிறாங்க இல்லையா, காவேரியும் விஜயும் போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே நைட்டு அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப விஜய் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா நம்மளுக்கு குழந்த பிறக்க போகுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் நம்ம எல்லாரும் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே இல்லை. நான் வந்து யாரும் இல்லாமல் வளர்ந்தேன். எனக்கு ஒரு அப்பா அம்மா இல்லை. அதோட பாசம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அவங்க அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மா கூடலாம் கை கோர்த்து போகும்போது எனக்கு அவ்வளோ வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். நான் ஏங்கியிருக்கேன் அதுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அப்போது காவேரி வந்து அவரை வந்து சமாதானப்படுத்துவாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். அவள் வந்து உங்கள் அம்மாவாகவே வந்து பிறந்து உங்களுக்கு வந்து அவள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஆகுது. அப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு எபிசோடு பார்க்கவே ஒரு இதாக தான் இருக்கும். அந்த இடத்துல காவேரி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. விஜய் வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பார். அந்த இடத்துல கொஞ்சம் பீச்சுக்கெலாம் போய் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க மட்டும் ரொம்ப சேடாக இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ சே சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு ஏதோ மனசு வந்து படபடன்னு இருக்குது, என்னமோ ஒன்று நடக்க போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க அப்படின்றாரு. அப்போயே நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அந்த இடம். ஐயோ என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்குமே அந்த ஒரு பதட்டம் வந்துடுது அந்த இடத்துல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா உனக்கு கன்சீவாக இருக்கிறதுனால உனக்கு அந்த அந்த மூமெண்ட்டில் சில மன உளைச்சல் இருக்கும்ல அப்படின்றாரு. இல்லைங்க எங்கள் அப்பா கனவுல வந்தார், அது காவேரி காவேரின்றாருங்க. எனக்கு வந்து அது என்னமோ அழுகிறாரு எங்கள் அப்பா கனவுல வந்து, அது எனக்கு என்னமோ சரியாக படலை, என்னமோ ஒன்று நடக்க போகிற மாதிரி எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு. அப்போது அப்படிலாம் ஒன்றும் இருக்காதும்மா, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப இதுவாக ரொம்ப சோகமாக ரொம்ப ஒரு இதுவாக பேசுகிறாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என் கூடயே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தழுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் காரை காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன குழந்த பிறக்கும், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பின்னாடி அந்த லாரியை காமிக்கிறாங்க. பார்க்கவே நம்மளுக்கே அப்படியே பதறுது அந்த எபிசோடு. ஐயோ எல்லாம் பார்க்கவே முடியல, அவ்வளோ பதறுது. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு நம்மளுக்கே பதட்டம் வருது. அப்புறம் அந்த ராகவுக்கு அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டேன், வேலையை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க குழந்தைய பற்றி ஹாப்பியாக பேசிக்கிட்டே வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாரிக்காரன் வந்து அப்படி இடித்து தள்ளிட்டு கீழே விழுந்துடுறாங்க. 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. பார்க்கவே அப்படியே படன்னு ஆயிடுது அந்த இடத்துல. விஜய் ஒரு பக்கம் அப்படியே பிளட்டோடு கிடக்குறாரு. காவேரினா பயங்கர அப்படியே அந்த குழந்தையோட அப்படி ஃபுல் ரத்தம் மேலே. அந்த எபிசோடெல்லாம் பார்க்கவே முடியல. நம்மளுக்கே ஒரு பயம் வந்துடுது, ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ற. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாரி டிரைவர் வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ராகவ் நான் உங்கள் கதையை முடிச்சிட்டேன், நிறைய பேர் ஓடி வந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 4-5 பேர் வந்து காவேரி முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்போ கூட ஒரு இதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப அன்கான்சியஸில் தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து விஜயை தான் ஏற்றிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காவேரி ஏற்றுறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் இன்னும் ஒன்றுமே புரியலைங்க. எபிசோடை பார்க்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னென்னா, ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகாது. பட் ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்கவே முடியல. அந்த சீனை ஏன்டா வச்சாங்க இப்படி ஒரு சீனு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் இது
என்னால சுத்தமா அந்த எபிசோட பார்க்கவே முடியல. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. காவேரிக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏன்னா ஃபுல்லா பிளட்டு தலை, அ உடம்பு ஃபுல்லா அப்படியே அந்த ரத்த வெள்ளத்தில பார்க்கும்போது, ஐயோ! என்னடா இது? இப்படி ஒரு எபிசோடு வைக்கணுமா? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டு போறாங்க. இது இன்னைக்கான எபிசோடு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன எபிசோட்ல நடக்குதுன்னு அடுத்த ரிவ்யூல சொல்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த ரிவ்யூல பார்க்குறேன் நானு.